நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. மேடம் நல்லா பார்த்துக்கிறாங்களே, நல்லா பார்த்துக்கிறாங்க. மாலையனூர் அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க. காலையில் எழுப்பி விட்றாங்க, டீ கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. என்ன ஒன்று நமக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து சொல்லிட்டேன், நான் போல, நான் இங்கே இருக்க போறேன். நல்லா பார்த்துக்கிறாங்க மீனம்மா. மீனம்மா நல்லம்மா. பாடி மாளிகையில் தாய்படியில் வந்தனை போல் மாய கண்ணு. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வெல்கம் வெல்கம் வெல்கம். மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ சாய் மஞ்சு முதியோர் இல்லத்திலிருந்து பேசுகிறேன். என் பேர் மீனா. கடந்த 14 வருடமாக இந்த முதியோர் இல்லம் நான் நடத்திட்டு இருக்கேன். இங்கே படுக்கையில் உள்ளவங்க இருக்காங்க, நடமாட்டமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. மனநல சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ப்ராப்ளம், இந்த கொஞ்சம் ஞாபக மறதி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க என்னால் முடியுன்றவங்கள நான் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். ரொம்ப பிரச்சனை பண்ணுறவங்கள நம்ம எடுத்தால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி ஆளுங்களை நான் வீட்டில் போய் பார்த்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதே. நான் நோயிற்று வரவங்களும் நல்லா ஆகிட்டு தெளிவாகிட்டு வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்துட்டு திரும்பவும் அவங்க நல்லா உடம்பு நல்லா ஆகிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் வரல, நான் இங்கேயே இருக்கிறேன், நான் இறந்தா கூட நான் மீனா கையால் தான் நான் எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. வாங்க சார், கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க. கொஞ்சம் இடம் கொஞ்சம் இடுக்கலாக தான் இருக்கும், பார்த்து வாங்க. இட வசதி தான் நமக்கு கஷ்டம். கீழே வந்து ஜென்ஸுங்க தான், இந்த ஹாலில் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்மா. வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க. காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? சிரிச்ச முகம் பாருங்க. அதான் அவங்க பார்க்கிறதுக்கு கண் பார்வை இல்லை இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து நடக்க முடியாது காலு. அம்மா பொண்ணு தான் இவங்க 2 பேரும். பிரியாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. மேடம் நல்லா பார்த்துக்கிறாங்களே, நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா நல்லா பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ஐயோ சாப்பிடுறது ஓர சாப்பிட்டு ஜீரணமாக மாட்டேங்குது. நெஞ்சு வலி வருது அவங்களுக்கு, ஜீரணம் ஆகாம. ஒரு குறையும் இல்லை. நல்லா இருப்பா. கடவுள் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். ஆமா, அவங்க நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும். இது ஆரம்பிச்சது காரணம் வந்து காரணம் கூட கேட்கலாம் நீங்கள். நான் வந்து என்னோட அக்காவும் நானும் தான். எங்கள் அப்பா கிடையாது. அவர் இறந்த இப்போ வந்து திருவண்ணாமலையில் சாமியாராக போயிட்டு தான் அவர் இறந்தார். அங்கே போயிட்டு அந்த சாவுக்கு போகும்போது அங்கே அந்த ரமண ரிஷி முதியோர் இல்லம் நிறைய பேர் அங்கே இந்த உதவி பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம கூட இந்த மாதிரிலாம் ஒரு உதவி பண்ணணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நாங்கள் நினச்சது காரணமாக என்னன்னு தெரியல. என்னோடய அக்கா வந்து சிங்கப்பூரில் ஓல்டேஜ் முதியோர் சம்மந்தப்பட்ட வேலையே கிடச்சிது அவங்களுக்கு. அங்கே போய் அவங்க வந்து அந்த வேலையெல்லாம் செய்தாங்க. வேலை செய்து அவங்களுக்கு அது ரொம்ப மனசு வந்து ஒரு நெகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்து நல்லா இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து குடும்ப சூழ்நிலை பிரச்சனையாக அவங்க வந்துட்டாங்க. அதாவது ஒரு 10-12 வருஷம் தான் அங்கே இருந்தாங்க, வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாளில் நம்ம இங்கேயே இந்த ஓல்டேஜ் ஹோம், அதாவது ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிக்கலான்னுட்டு கொஞ்சம் அப்படி பேசிட்டு அப்படியே ஒரு 3-2:30 மணி இருக்கும். அப்படி கண் அசந்து இதே இடத்துல தான் ஹாலில் தான் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது அப்படியே கண் இழுத்துட்டு போகும்போது ஒரு மாடு மேய்க்கிற ஒரு மாதிரி வந்து, நீங்கள் என்ன முதியோரில் இருந்தாலும் பெட்டாவால், அதாவது தெலுங்குலேயே, நாங்கள் தெலுங்கு, முதியோரில் தானே வைக்கணும், நீ வெய், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரிது மாதிரி வார்த்தை காதில் விழுந்தது. எழுந்து வந்து அக்கா யாராவது வந்திருக்காங்களா வாசலில்? யாரும் இல்லைக்கா அப்படின்னேன். சரி நமக்கு பாபா உத்தரவு கொடுத்துருக்காரு, நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 2-3 வீடுங்க, அப்போல்லாம் இங்கே வந்து நிறைய வீடுங்க கிடையாது. வீடு கேட்டது காலியாக தான், 2 லைட் போர்டு போட்டிருந்த இடத்துலலாம் போய் கேட்டதுக்கு முதியோர் இல்லத்துக்குலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3வது வீடு, 4 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கும்போது அதம்மா வந்து மெட்ராஸ் ஜிஹெச்சில் சீஃப் நர்ஸாக இருக்காங்க. அவங்க பேர் சுலக்ஷனா. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் நாங்கள், இந்த மாதிரி முதியோர் இல்லம் வைக்கணும் மேடம், எங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, முதியோர்கள்லாம் எப்படி பராமரிக்கணும் உங்களுக்கு தெரியுமா, எப்படி நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அதில் எவ்வளோ ஏன்னா அவங்க சீஃப் நர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியுது.
எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் அக்கா சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஹோல்டேஜ் ஹோமில் தான் வேலை செஞ்சுட்டு சிங்கப்பூரில், எனக்கு அதெல்லாம் தெரியும் மேடம். நான் ஒரு சில கேள்விக்கெல்லாம் அவங்க கேட்டதுக்கெலாம் இவங்க கரெக்டாக சொல்லவே, சரி ஓகேம்மா நான் நாளைக்கு சண்டே வரேன், வந்துட்டு என்ன ஏதுன்னு பேசலாம் அப்படின்னாங்க. வந்தாங்க, மறுநாள் வந்தாங்க. அப்புறம் அக்காவும் இங்கேருந்து போய் பக்கத்து தெருவே தான் போயிட்டு பேசினாங்க. அப்புறம் ஓகேம்மா எனக்கு ஒரு 25,000 அட்வான்ஸ் கொடுங்க, நீங்கள் ஆரம்பிங்க, பேஷண்ட் வந்த பிறகு நீங்கள் எனக்கு வாடகை கொடுத்தா போதும்னாங்க. ஒரு 2-3 மாதம் அப்படி இருந்தோம். ஆளுங்க எனக்கு கிடைக்கல. இது நியூஸ் பேப்பரில் அது மாதிரி ஆடு கொடுத்து அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாங்க, அப்புறம் 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே அவங்க ரிலேஷன் வர போக அவங்க சொல்லி தெரிஞ்சு சங்கிலி தொடர்பாக தான் ஆளுங்க வந்தாங்க. இந்த மாதிரி ஆகிட்டு நல்ல மாதிரியே போயிட்டு இருந்தது பாபாவோட ஆசீர்வாதத்தில். வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் அம்சா. இவங்க வந்து நம்ம இல்லத்துக்கு ஒரு 3.5 வருஷம் ஆகுது. இந்த கால் வந்து இவங்களுக்கு அப் அண்ட் டவுன் நடக்க முடியாது. அதனால பெட்ரிட்டன் இவங்க விழுந்துட்டீங்க. ஓ சரி. மீனம்மா இருக்காங்க, தைரியமா இருந்தீங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஆமாம். உங்களுக்காக தான் எழுதிருக்கீங்க. பாருங்க, ஸ்ரீ சாய் மஞ்சு ட்ரஸ்ட், தங்கள் வருகை நல்வரவாகட்டும், வாழ்க வளத்துடன். இவங்க வந்து 95 ஏஜ். இவங்களுக்கு இந்த கால்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீட்ட முடியாது, அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த 2 காலும் சாப்பிட்றதுலாம் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க, நம்ம ஊட்ட வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. பேர் பத்மாமா இவங்க. வணக்கம். இவங்க வந்து இப்போ 1 மாதம் தான் ஆகுது. அவங்க வீட்டில் இருக்க வரும்போதே விழுந்துட்டு இது பாருங்க, காலெல்லாம் புண்ணாக்கிட்டு வந்தாங்க அவங்க 2 காலுமே. இப்போ இங்கே வந்து புண்ணு டெய்லி மருந்தெல்லாம் வச்சு இப்போ ஆறி இருக்கு. இவங்க வந்து நீலவேலி இவங்க பேரு. இவங்க வரும்போது எப்படி வந்தீங்கன்றத சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எப்படி வந்தீங்க? வரும்போது எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்க. படுத்த படுக்கையா வந்தாங்க, இல்லாம வந்தாங்க. இந்த இடம்லாம் விழுந்து அடிபட்டு வர்றவங்க வியாதியோட வருவாங்க, நல்லா ஆயிட்டு போவாங்க. அவங்க கடைசி கட்டமாக இருந்தாலும் அது கொஞ்சம் என்ன ஆகுமோ அது டக்குன்னு அது வேலையை முடிச்சிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த இல்லத்தில் போயிட்டுருக்கு. எடுமா பார்த்துக்கிறாங்க, மீனம்மா பார்த்துக்கிறாங்க. சொல்லுங்க. அதுவும் சொல்ல முடியாது. ஓம் சக்தி நல்லா பார்த்துக்கிறாங்க. மாலையனூர் அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க. எந்த குறையும் கிடையாது. சாப்பாடெல்லாம் நல்லா வாய்க்கு ஒணுவா, நல்லா சத்தமாக பேசினா தான் கேட்குது, மெதுவாக பேசினா. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஆர்ட் மிஷின் வாங்கி தருவாங்க. நல்லது உங்களால் தான் இருக்குது. வணக்கம்பா தம்பி, எல்லாம் நல்லா இருக்கணும்பா. சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிங்களா? காலையில் எழுப்பி விட்றாங்க, டீ கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் செய்யலாம். என்ன ஒன்று நமக்கு அதுதான் முக்கியமானது. கடவுள் உள்ளமே கருணை இல்லமே. அவங்க ரூபத்தில் கடவுள் வந்துக்கிறாரு. 2013 நாங்கள் ஆரம்பித்தோம். 2016 வந்து அக்கா வந்து ஊன் டிரைவிங் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் நான் ட்ரஸ்டியாக தான் இருந்தேன். அவங்க தான் ஃபவுண்டர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பேர் மஞ்சு. அவங்க வச்சுருந்தது ஸ்ரீஹரி ட்ரஸ்ட்டுன்னு வச்சாங்க, சாய்பாபா பேரில். நாங்கள் வந்து அவங்க பேர்லேயே மாற்றிடலாம் அப்படின்ட்டு எல்லா இது வந்து இப்போ மஞ்சு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு ஃபவுண்டர் அவங்கள வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து. ஏன்னா அவங்க சாகும்போதே பெட்ரிட்டன் வந்து ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, அவங்க ரிலேஷன்லாம் சாவுக்கு வந்தவங்களாம், நாங்களாம் கூட்டிகிட்டு போக முடியாதுமா, எனக்கே வயசு 65 ஆகிடுச்சு, எனக்கு முட்டி ஆப்ரேஷன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க இடுப்பு வலின்றாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் அக்கா மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னுட்டாங்க. அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக நான் பார்த்துட்ருக்கேன். பாட்டி வணக்கம். பாட்டி தான் இவங்க எங்களுக்கு சொந்தக்கார பாட்டி தான். நல்லபடியாக சௌகரியமாக சந்தோஷமாக நல்லா எம்எஸ் சுப்பலட்சுமி பாடகி மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. பாட்டு பாடுவீங்களா? பாட தெரியாது. ஒவ்வொரு பாட்டு பாடுங்களா? நல்லா இருக்கு. எம்எஸ் சுப்பலட்சுமி மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்களா? பாடி மாளிகையில் தாய்படியில் மன்னனை போல் மாய கண்ணு அவன் வாய் திறந்து மண்டலத்தை காட்டிவிட்டு ஓய்வெடுத்து கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அடி மாளிகை. அருமை அருமை. நல்லா பாட்டு பாடுவாங்க. டான்ஸ் ஆடுவீங்க.
நல்லா பார்த்துக்கிறாங்க. அது கொண்டு கஷ்டமே கிடையாது. நல்ல சாப்பாடு, நல்ல நிம்மதியாக இருக்கிறோம். வீட்டுல போய் இருந்துட்டு நான் மீனாயிட்டுக்கே போறேன். அங்கேயே வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை உங்களுக்கு? இங்கதான் இருக்கும் ஆசைப்படுறோம். வந்துட்டாங்க. நான் அங்கேயே போயிருக்கிறேன். எங்க அங்க நிம்மதியா இருக்குது அப்படின்ட்டு கால் எடுத்துட்டு ஃபுல்லா அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே வந்தவங்க தான். தையல் அந்த தையல்லாம் கூட பிரிக்கல, அப்படியே வந்தவங்க தான். இங்கே வந்த பிறகு தான் யூரின் பேக்கோட வந்தாங்க. யூரின் பேக்கெல்லாம் எடுத்து தையல்லாம் ரிமூவ் பண்ணி புண்ணு டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் கட்டைக்கால் போடுறேன். மாயவரம், கும்பகோணம், திருச்சி, சேலம், உளுந்தூர்பேட்டையிலே இருக்குது. நீங்கள் சும்மா ஹோம் பார்த்துக்கோங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் போனால் சாய் ஹோமுக்கு தான் நான் போகணும். நான் வீட்டில் திரும்புகிற பக்கமெல்லாம் சாய் இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நான் போகல, நான் இங்கே இருக்க போகிறேன். உங்களால் உதவி, சிறு உதவி நாங்கள் கேட்குறோம். மண்தானம் பண்ணணும், ஏதாவது உதவி பண்ணணும் இந்த இல்லத்துக்கு. அந்த எண்ணம் இருந்தால் எங்கள் இல்லத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். யாரை தொடர்பு கொள்ளுங்க. நான் நம்பர் சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஸ்ரீ சாய் மஞ்சு ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கேன் QR போர்டும் அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதில் எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு கால் பண்ணி பேசிவிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக திருப்தியாக உங்களால் எவ்வளோ முடியுமோ எங்களுக்கு அந்த பேமெண்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கான ரிசிப்டை எழுதி நாங்கள் உங்களுக்கு, அதாவது நேரில் வரவங்களுக்கு கொடுக்குறோம், தூரமாக இருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ நாங்கள் அனுப்பிடுறோம். நீங்கள் இந்த மண்தானம் மட்டும் பண்ணிங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தை அழைத்து நல்லா இருக்கேன். நான் பாபாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையவா இருக்க நான் வாழ்த்துக்கள் வைக்கிறேன். வாழ்க வளத்துடன் பல்லாண்டு வாழ்க. நல்லா பாத்துக்கிறாங்க மீனம்மா. மீனம்மா நல்லம்மா. இந்த முதியோர் இல்லம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக தொடர்பு இருக்குது. மாதா பிதா குரு அப்படின்னா இவங்க 3 பேரும் தெய்வத்துக்கு சமமானவன்னு அர்த்தம். அப்போது அந்த மாதா பிதா அப்படின்றது தான் முதல் தெய்வம். அப்படி யாருமே நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி இந்த காலத்து பிள்ளைங்க நினைக்கிறது. ஏன்னா வேகமான உலகம், இந்த வேகமான உலகத்தில் ஓடு 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 எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நாம் என்ன செய்யணும், அதெல்லாம் சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை அவங்க செய்ய தவறிடுறாங்க. ஆனால் இந்த முதியோர் இல்லத்தில் பார்த்திங்கன்னா அதை விட மேலான ஒரு படி, அதாவது பிள்ளைகள் செய்யாத சில விஷயங்களை கூட இவங்க அவங்களுடைய தேவைகளை எப்படி அவங்கவுங்களுக்கு என்ன தேவை, அதாவது அடிப்படை தேவைகள் சிலது இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா உணவு சரியாக அவங்களுக்கு வயசானவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு கேட்பாங்க. அந்த மாதிரி உணவு வீட்டிலலாம் கிடைக்காது, நிறைய வீட்டில் கிடைக்கிறது இல்லை, அது உண்மை அதுதான். ஆனால் இங்கே இல்லத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு அவங்களுக்கு ஒத்துக்கும் அப்படிலாம் பார்த்து அந்த உணவை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய், இப்போ ஒரு சிலருக்கு பிபி இருக்கும், ஒரு சிலர் சுகர் இருக்கும், ஒரு சிலர் வாத நோய் இருக்கும். அவங்களுக்கு எந்த மாத்திரையை எப்படி எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அதை கணிச்சு கரெக்டாக சரியான நேரத்தில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள், இப்போ அவங்களுக்கு உள்ளவே உட்காந்துருக்குறோம், போர் அடிக்குது, இது இல்லை அது இல்லை அப்படிலாம் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறது, பொதுவான சில விஷயங்கள், டிவி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு மனநிலையில் கஷ்டம் வர்றதே இல்லை, ஒரு ஜாலியாக இருப்பாங்க. அப்போ வீட்டில் கூட அந்த மாதிரி ஒரு ஜாலியான டைப் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த இல்லத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஜாலி டைப்லாம் கூட இருக்குது. அதனால் இங்கே வர்றவங்க அவங்க மீனாம்மா சொன்ன மாதிரி இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. அதனால் முதியோர்கள் யாருமே இங்கே எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு இந்த முதியோர்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டு. ஒரே ஒரு குறைபாடு என்னென்னா, நானும் வள்ளல் பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறேன். தரைத்தளமே இந்த முதியோர்களும் தரைதளத்தில் பெரிய இடமா இயங்கணும், நிறைய பேர் வரணும், அதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு வேணும்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னுடைய காலகட்டத்தில் ஏதாவது செய்யணும்னு எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது. அந்த வகையில் வள்ளல் பெருமானும் சாய்பாபா இதை கருணை புரிந்து இந்த தரைதளம் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கோ. அதே மாதிரி இந்த யூடியூப்பை பார்க்குற அத்தனை பேரும் நல்ல உள்ளங்களை, அதாவது கருணை, வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு சொல்கிறாரு. இந்த ஜீவகாருண்யம் பண்ணால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவகாருண்யம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த ஜீவகாருண்ய பணியில் நீங்களும் கையெடுத்து கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஜீவகாருண்ய இல்லத்துக்கு செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் கோடானுகோடி புண்ணியம் செய்தாக இருக்கும் என்று கூறி நன்றி. வணக்கம். இது என்ன அரிசி ஊற வைக்கணுமா, இட்லி போடணுமா, என்ன சட்னி அரைக்கிறது, என்ன சாம்பார், எல்லாமே இவங்க தான் யோசிப்பாங்க. நம்ம வீடு அதான் இருக்கே, நம்ம எல்லாரும் போட்டு செஞ்சு அழகா இருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு என்ன குறையோ அதெல்லாம் செய்வாங்க. யாரும் ஒருத்தர் 2 பேர் எல்லா வேலையும் அவங்க செஞ்சு கொடுப்பீங்க.
செய்வாங்க. இவங்க வந்து நம்ம ஊரில் 14 வருஷமாக வேலை செய்கிறாங்க. அதாவது பெட்ரீட்டனுங்களையும் கவனிப்பாங்க. டெட்டாயில் பாத் பண்ணி அவங்களுக்கு டைப்பர் கட்டுறது எல்லா வேலையும் இவங்க தான். பாத்திரம் வரும்போது ரொம்ப கஷ்டமா வந்தேன். அது போக போக எனக்கு பழகிடுச்சு. இப்போ பிடிச்சு போச்சு உங்களுக்கு? பிடிச்சு போச்சு. ஒரு நாளைக்கு வரலாலும் ஹோமுக்கு வந்தே ஆகணுன்ற மாதிரி இருக்குது. டிக்கிட்டு டீ காஃபி போடுறது, டீ காஃபி போட்டுட்டு எனக்கு அப்படியே காலையில் டிஃபன் வேலையை முடிச்சிடுவாங்க. மதியம் லஞ்சும் பாதி வேலை முடிச்சுட்டு போவாங்க வீட்டுக்கு. ஏன்னா அந்த 9 மணிக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் செய்யணும். அனுப்பிட்டு திருப்பி 10 மணிக்கெலாம் வருவாங்க. வந்து இந்த மதியம் சாதம் சூடாக வடிக்கணும், ரசம் வைக்கணும், மோர் செய்யணும், இதெல்லாம் செய்து வடை பாயசம் செய்யறதுலாம் அப்போ செய்வாங்க. செய்து இவங்கன்ட்டு இல்லை, இவங்களும் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க பேர்? இவங்க பேர் சாமுண்டீஸ்வரி. இவங்க பேர் ரேவதி. அவங்க வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப். சித்ரா. ஏன் இத்தனை பேர் நான் வச்சிருக்கிறேன்னா, நடுவில் இவங்க எதனா மோஷன் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம் இப்போதைக்கு இருக்கிறதுனால இவங்க மாறி மாறி செஞ்சுப்பாங்க. டைப்பர் கட்டணும், அவங்க மோஷன் போயிட்டாங்கன்னா அவங்க குளிப்பாட்டுறது அதெல்லாம் இவங்க செய்வாங்க. ஆமாம், 10 மணிக்கு வந்தாங்கன்னா இவங்க வெந்நீர் ஹீட்டர் போட்டு எல்லோரும் குளிப்பாட்டுறவங்களாம் குளிப்பாட்டுறது அந்த மாதிரி வேலையை இவங்க செய்வாங்க. அதனால் இத்தனை பேர் எனக்கு வேலையாட்கள் 7 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி இருந்தோம் நானும் இவங்களும் எக்ஸ்ட்ரா. என் வீடு மாதிரி தான் செய்யறேன், அவ்வளவுதான். அதுதான் ஒரே வார்த்தை, வீடு மாதிரி செய்றீங்க. என் வீடு மாதிரி செய்யறேன். எல்லாம் உங்களுடைய அம்மாக்கு எல்லாமே கரெக்ட்டா எல்லாமே அப்படியே சேவை செய்றீங்க நீங்க. நீங்க வந்து இந்த செய்யணும் அது செய்யணும் சொல்லி செய்ய வேண்டியது இல்ல சார். கரெக்ட்டா எல்லாம் இருக்கணும். ஆமா, காபி எத்தனை மணினா எத்தனை மணிக்கு தான், சாப்பாடு எத்தனை மணி இருக்கு, அது டைம் தவறக்கூடாது. பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவா கண்டிப்பா. பேஷண்ட் கிட்ட எல்லா நகை வெட்டி விடுறதுல இருந்து எல்லாமே இவ தான் செய்வா. எனக்கு சந்தோஷமா தான் சார். நான் 15 வருஷமா செய்யறேன். சரிங்க. நான் 15 வருஷமா அதுல இருக்கேன். நான் லைசென்ஸ் வாங்கணும், எல்லாத்துக்குமே நாங்க 2 பேர் தான் வெளியில போறது போடுறது எல்லாமே நாங்க 2 பேர். சார் நீங்க சொல்லுங்க சார். வேலைக்கு போறாரு சார் சொல்லுங்க சார். மேடம் எப்படி பார்த்தா நீங்க எப்படி கூட இருந்து ஹெல்ப் பண்ண நான் கூட அவங்க செய்யக்கூடிய சேவைகளுக்கு தடை இல்லாம இருக்கணும் இல்லைங்களா? அந்த தடை இல்லாத ஒரு நபர் யாருன்னா ஐயா தான். இவர்தான் ஒரு சேவை பண்ண நல்ல விஷயம் பண்றது. இப்போ வைஃப் கூட ஃபுல்லாக கொஞ்சம் உங்களை பார்த்து மாட்டுறாங்க கவலை. அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே இல்லை, நம்ம அவர் என்ன சொன்னா ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணுவோம். உங்களையும் கவனிப்பாங்களே? அதெல்லாம் கவனிப்பாங்களா? உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? உங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் கேட்டால் வந்துடும் சார். ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. அவர் கூட வந்து சப்போர்ட் பண்றாரு. பெரிய விஷயம், சப்போர்ட் பண்ண பெரிய விஷயம் சார். பார்க்குற நேயர்களுக்கு அனைவருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இதில் பார்க்குற டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களும் நேயர்களும் இருப்பீங்க இதில். ஸோ எங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இங்கே நிறைய பேர் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மீனா மேடம் தான் நாங்கள் இப்போதைக்கு மெட்பிளஸில் தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ பார்க்குற நேயர்கள் யாருன்னா உங்களுக்கு மனம் வந்து ஒரு மெடிசன்ஸ் கொடுக்கலாம், பிஸ்கெட் பாக்கெட், ஒரு அரிசி பேக், ப்ரொவிஷன் எல்லாமே உங்களால் முடிஞ்சது நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் கீழே இருக்க இந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி என்ன வேணும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தேவையான பொருள் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். அதில் 1-2 பொருள் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். முதியோர்களுக்கு அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குற நேரம் அத்தனை பேருமே கொஞ்சம் மண்தானம் செய்யறதுக்காக விஷயம் ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை பாப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கணும். எங்கள் இல்லத்தை இந்த அளவுக்கு பிரதிபலிக்க செய்வதற்கு ரொம்ப நன்றி.